ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எடுத்த நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா முத்துமாரிக்கும் வன்னிக்கந்துக்கும் சண்டை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா முத்துமாரி எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு இருந்தான். அவன் வந்து வீடியோ வச்சுக்கிட்டு மூஞ்சி காட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் முத்துமாரி மூஞ்சியை காட்டவே இல்லை. கடைசியில் மூஞ்சி காட்ட சொல்லுங்கள் பெருமாள் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னதுக்கப்புறம் மூஞ்சி காட்டினான். அப்படி அப்புறம் சரின்னு சொல்லிட்டு முத்துமாரி போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மகாவும் நான் நின்று பார்த்துட்டே இருந்தோம். எப்படி கோலம் போடுறா அதை பார்த்து நம்ம இன்னொரு தடவை கோலம் போடணும். இதை பார்த்துக்கிட்டது என் பொண்ணு பயந்துடுச்சு. அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். எங்கே நம்மளை வீடியோ எடுத்துருவாங்களோ என்னமோன்ட்டு எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுச்சு. அதனால தான் சிரித்தேன். அப்புறம் அங்கிட்டு வன்னிங்க அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களே வீடியோ எடுத்தான். அப்படியே நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனையும் ஒரு வீடியோ எடுத்துட்டான். அப்புறம் நான் எப்போ போட்டாலும் வாசலில் 3 கோலம் போடுவேன். எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ஒன்று, அப்புறம் சைடில் வந்து ஒரு கோலம் போடுவேன். அந்த கோலம் தான் இந்த கோலம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கோலம் நல்லா இருக்கா, செகண்ட் கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் 3வது வந்து வேப்பமரத்துக்கு முன்னாடி எப்போயுமே கோலம் போடுவேன். அதே மாதிரி முத்துமாரியும் சரின்னு சொல்லிட்டு கோலம் போட்டேன். இந்த 3 கோலமே முத்துமாரி போட்டது தான். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோலம். நான் அது கூடாலே வீடியோ எடுத்துட்டேன். கடைசியாக நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் அப்போக்குள்ள எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாங்க. அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 3 கோலத்தில் எந்த கோலம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு, செகண்ட் பிடிச்சிருக்கு, தேர்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.